சகரியா இப்ப எங்க நிக்கிறார்? கரெக்டா சொல்றீங்க, எங்க நிக்கிறார்? ஆனா சகரியா எப்படி தன்னை பார்க்கல தெரியுமா? நான் ஒரு சமூகத்தில் இருக்கிறவன் என்று பார்க்கல. அடுத்த வசனத்துல தூதன் எப்படி தன்னை சொல்லுகிறான் பாருங்கள். ஆமே, தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற கேப்ரியல் என்பவன். சகரியாவை ஏன் உன்னை இப்படி அடையாளப்படுத்த முடியவில்லை? நீ உண்மை, நீ நல்லவன் தான், நீதிமான் தான், ஆனா ஏன் இப்படி இன்னும் இந்த பார்வை இல்லாதது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு சமூகத்தில் இருக்கிறவன். இந்த பார்வை, இந்த உணர்வு நம்மில் இல்லாத வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் ஆராதிச்சாலும் நமக்குள்ள சந்தேகங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். கேப்ரியல் இந்த வார்த்தையை வந்து சொல்றார். அவருக்கு டவுட்டே கிடையாது. இவன் கிழவனானா என்ன, எலிசபெத் கிழவியானா என்ன, நான் தேவ சமூகத்தில் நிற்கிற கேப்ரியல் என்பவன், நான் தேவ சமூகத்தில் இருக்கிற. சகரியாவே, நீ உன்னை எங்க நிறுத்தி இருக்கிறார்? நீ நிக்கிற இடத்துல தான் நான் நிக்கிறேன். ஆனா ஏன் பார்வையை பாரு, நான் தேவ சமூகத்தில் நிற்கிறவன், ஆனா உன்னால் அப்படி பார்க்க முடியவில்லையே.